பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெஃபர்ட் மூலியமாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனத்தை வாசிக்கும் போது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியோனுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயூன் என்கிற அந்த மனுஷன் வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மிகுந்த பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறவன், பெரிய ஜாதிக்காரன். அப்படிப்பட்டவனாய் இருந்தும் அவன் இயேசுவை பார்க்க அவன் விருப்பப்பட்டான். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நிரந்தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியுமே ஒழிய உலகத்தில் வேற எதுவும் மனுஷனுக்கு நிரந்தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது. ஆக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவாராக. வேதத்திலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே 4-5 வசனத்தை வாசிக்கும்போது, அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். லைட்டாக அவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறபடினால தான் அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்க, விபசாரம் என்கிற இருள் இருக்கிற ஜனங்க, குடி என்கிற இருள் இருக்கிற ஜனங்க, லஞ்சம் அப்படிங்கிற இருள் இருக்கிற ஜனங்க, பாவம் என்கிற இருளில் இருக்கிற ஜனங்க, விக்கிரக ஆராதனையாகிய இருளில் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்துக்கு வந்து அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளுகிறார்கள். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் மாறும்போது அவர்களுக்குள் பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க, கெட்ட வழியில் போக மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அக்கிரமம் செய்ய மாட்டாங்க, அநியாய காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா இயேசு ஒளியாக இருக்கிறார். இயேசு விட்ட வந்தாலே இதெல்லாம் இருளுப்பா, விட்டு போயிடு, அதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். உள்ளத்தில் இயேசு வந்துட்டா உள்ளத்தில் இருக்கிற எல்லா இருளும் மாறி வெளிச்சமாய் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறார். 2வது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனாய் இருக்க வச்சு தான் பாவத்தினால மரிச்சு போன இந்த ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்ப்பித்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு இருக்கும் நாள் வர இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுகிற அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் மரித்தது உண்மைதான் பாவத்திற்கென்று, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது அது உண்மைதான். எதற்கென்று? செத்து போய் கிடக்கிற நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவர் 2வது இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு சரியான தெளிவு உண்டாகிறது, தெளிவு உண்டாகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமா செத்து கிடக்கிறது. செத்து கிடக்கிறதுனால தான் நாயை தெய்வமாக வணங்குறாங்க,
மனுஷனை தெய்வமாக வணங்குறாங்க, புத்த தெய்வமாக வணங்குறாங்க, மரத்தை தெய்வமாக வணங்குறாங்க, மலையை தெய்வமாக வணங்குறாங்க. ஏன்? அவங்க இருளில் இருக்கிறாங்க. எது தெய்வம் எது தெய்வம் இல்லைன்னு தெரியல. சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. சூரியனை வணங்குவது ஒரு சாவுக்கேடானது. சூரியனை படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை வணங்குகிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். 3வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியா இருக்கிறார்? 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாகிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்படியானால் 3வது இயேசு கிறிஸ்து அவர் அன்பான தெய்வமாக இருக்கிறார். அவர் அன்பான தெய்வமாக இருக்க வச்சுதான் குஷ்டரோகியை தேடி போய் குணமாக்கினார். அவ்வளோ அன்பானவராக இருக்க வச்சு தான் மரித்து போன லாசருவை 4 நாள் உயிரோடு என்ன பண்ணார்? எழுப்பி மார்த்தாள் மரியாளத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பானவராக இருக்க வச்சு தான் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்படி இருந்தும் தம்முடைய அன்பை கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சோத்திரம், அன்பை வெளிப்படுத்தி சோத்திரம் இன்னைக்கு அன்பானவராக இருக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்களுக்குன்னா அடிக்கொடி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கொலை குத்து செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை போதிச்சிருக்கிறார். ஒருத்தர் சொல்கிறாங்க, சோத்திரம், அன்பே சிவன் என்று சொல்லி. அன்பே சிவன் என்று சொன்னால் ஆண்டவன் கையில் ஆயுதம் எதற்கு? வேர்க்கடலை நோண்டவா என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அன்பானவருங்க. அவர் அன்பான ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாக இருக்க வச்சுதான் அநேகரை அரவணைத்து குஷ்டரோகிகளை தேடி போனார், ஏழை எளிய மக்களை தேடி போனார், விதவைகளை தேடி போனார், திக்கற்றவர்களை தேடி போனார். ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு அன்பானவர். ஆக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர் ஒளியானவர், ஜீவனானவர், அன்பானவர். அந்த அன்பிடத்தில் வரும்போது ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையான தெய்வம் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்த ஆண்டவர், இதை கேட்கிற ஜனங்கள் உண்மையான தெய்வம் இயேசுதான் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவங்க மனக்கண்ணை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாய் தீமிட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்தில் வாழ்கிற ஜனங்க, சாவத்தில் வாழ்கிற ஜனங்க, விக்கிரக வணக்கத்தில் வாழ்கிற ஜனங்க, அந்தகார இருளில் வாழ்கிற ஜனங்க வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.